பெரம்பலூர் அருகே கல்லாற்றில் மின்சாரத்தை செலுத்தி மீன்பிடிக்க முயன்ற போது தண்ணீரில் தவறி விழுந்த இருவர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முருகேசன். வணக்கம் முருகேசன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் ரஞ்சித். கடந்த அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை பெரம்பலூர் மாவட்டத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக ஏரி, குளம், குட்டை, கண்மாய் உள்ளிட்ட அனைத்து விதமான நீர்நிலைகளும் நிரம்பியது. இந்த நிலையில நிரம்பிய இருந்த நீர்நிலைகள் கோடை வெப்பத்தின் காரணமாக வற்ற தொடங்கி இருக்கிறது. இதனையொட்டி இந்த நீர்நிலைகளில் அந்தந்த பகுதியில் இருக்கிற கிராம பகுதியில் இருக்கிற கிராம மக்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொழுதுபோக்கிற்காகவும் அசைவ உணவு தேவைக்காகவும் மீன்பிடித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் தொண்டமதுரை கிராமத்தின் வழியாக செல்லும் கல்லாற்றில் அங்கே தேங்கி இருக்கிற தண்ணீரில் அப்பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் உள்ளிட்ட இளைஞர்கள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் மீன்பிடிக்கும் பணியில் ஈடுபடுவது வழக்கம். இந்நிலையில வழக்கம் போல் நேற்று இரவு அந்த ஊரை சேர்ந்த, அதாவது தொண்டமாந்துரை கிராமத்தை சேர்ந்த ஆட்டோ டிரைவர்களான சேகர் மகன் தினேஷ்குமார் 28 வயது அவருக்கு, அதே போல கணேசன் மகன் ரஞ்சித் 25 வயது அவர்களுக்கு நண்பர்களான இவர்கள் இருவரும் அந்த கல்லாற்றில் மீன் பிடிக்க சென்றுள்ளனர். கல்லாற்றிற்கு சென்ற தினேஷ்குமாரும் ரஞ்சித்தும் அப்பகுதியில் கடந்து செல்லும் மின் கம்பத்திலிருந்து வயர்கள் மூலம் மின்சாரத்தை எடுத்து அந்த மின்சாரத்தை ஆற்றுக்குள் பாய்ச்சி, அதாவது வலைகளையும் மற்றும் தூண்டில்களை வைத்து மட்டுமே மீன் பிடிக்கும் பணியை தவிர்த்து மாற்று முறையாக இந்த மின்சாரத்தை ஆற்று நீருக்குள் பாய்ச்சி மீன் பிடிக்க முற்பட்டுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக இருவரது கால்களும் தண்ணீரின் தவறுதலாக பட்டதின் காரணமாக மின்சாரம் அவர்கள் இருவர் மீதும் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து கிடந்தனர். இதனை அப்பகுதியில் இன்று காலை சென்ற பொதுமக்கள் பார்த்துவிட்டு அரும்பாவூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற அரும்பாவூர் போலீசார் இருவரது சடலத்தையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீன் பிடிக்க சென்ற இரு வாலிபர்கள் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் கிராமத்தையும் அவரது குடும்பத்தாரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. ரஞ்சித், பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.